Hi, எல்லாருக்கும் வணக்கம். This is Rashmi. Welcome back to our channel Tanisha You. Hope all of you are doing good. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா எங்களோட ஒரு ஷார்ட் ட்ரிப் டு பாண்டிச்சேரி. ஸோ எதுக்கு நாங்கள் பாண்டிக்கு போகிறோம்னா டுமாரோ இஸ் ஆனிவர்சரி. இன்னைக்கு 24th of February அண்ட் நாளைக்கு ஆனிவர்சரிக்கு சும்மா அப்படியே ஒரு ஷார்ட்டாக ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த vlog தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. நான் இன்னும் பேக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணல. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 PM. ஓகே, AM இல்லை, PM. ஸோ இனிமேல் தான் சூட்கேஸ் எல்லாம் எடுத்து பேக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணணும். யூஸ்வலாக நினைப்பேன் ஒரு 2 நாள் முன்னாடியே பேக் பண்ணி வைக்கணும். அட்லீஸ்ட் 2 நாள் முன்னாடி இல்லைனாலும் ஒரு நாளைக்கு முன்னாடி ஃபுல்லாக பேக் பண்ணி முடிச்சு அப்படியே ரிலாக்ஸாக இருக்கணும். நைட்டு சீக்கிரமாக தூங்கணும், அப்போ தான் காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரமாக கிளம்பணுன்ட்டு. பட் என் லைஃப்லேயே அது நடந்தது இல்லை. ஐ மீன் ஆஃப்டர் மேரேஜ். பிஃபோர் மேரேஜ் இட் வாஸ் டிஃப்ரெண்ட். எங்கள் அம்மா அப்பாவோட பழக்கம்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ பக்காவாக ப்ரீ பிளான்டாக எல்லாமே பேக் பண்ணி கரெக்டாக டைமுக்கு தூங்குறது, டைமுக்கு எந்திரிக்கிறது. பட் எப்போ சிவா கூட சேர்ந்தனோ அப்பத்துலேருந்து நானும் கொஞ்சம் நைட் அவுலாக ஆகிட்டேன். கொஞ்சம் நைட் ரொம்ப முழிக்கிறது, நைட்டில் தான் உட்காந்து எல்லா வேலையும் செய்கிறது. நான் வந்து என்ன பண்ணேன்னா டானி, ஷயு, சிவா 3 பேருக்குமே டின்னர் கொடுத்துட்டு டானி ஷயுவை படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பேக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அப்போ தான் எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக பேக் பண்ண முடியும்ட்டு இப்படி ஐடியா பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேருமே முழிச்சிட்டு இருந்தா நான் அவங்களுக்கு எடுத்து வைக்கிற துணியை பார்த்துட்டு எனக்கு இது பிடிக்காது, இதை எடுத்து வைக்காதீங்க அப்படி இப்படின்ட்டு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க தூங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு நான் இதை தான் எடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் இதை தான் கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. அண்ட் இப்படி நான் சொன்னதுனால அவங்கள ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஹேண்டில் பண்ணுறேன், டார்ச்சர் பண்ணுறேன்லாம் நினைக்காதீங்க. அவங்க 2 பேர்கிட்டையுமே நீங்களே உங்கள் ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, வார்ட்ரோப்குள்ளே ஒரு 10 ட்ரெஸ் இருந்தாலும் 2 ட்ரெஸ்ஸை மட்டும்தான் ரொம்ப ரிப்பீட்டடாக போடுவாங்க, அதையே தான் எடுத்து வைப்பாங்க. அண்ட் மிச்ச ட்ரெஸ்லாம் என்ன ஆகுனா யூஸே பண்ணாமல் இவங்க வளர்ந்துருவாங்க அண்ட் ட்ரெஸ் பத்தாமல் போயிடும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா வாங்கின ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து யூஸே பண்ணாமல் பத்தாமல் போயிடுச்சு அப்படியே எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இல்லாமல் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிப்பேன். அதனால தான் நான் என்ன பண்ணுவேன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி வெளியே போகிறோம் பேக் பண்ணணுன்னா நானே அவங்களுக்கு துணி எடுத்து கொடுத்துருவேன். இல்லைனா என்ன ஆகுனா அந்த ஒரு 2 ட்ரெஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், அந்த 2 ட்ரெஸ்ஸுக்கு வாய் இருந்தால் அழுதுரும், அந்த அளவுக்கு ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிடுவாங்க. அவங்க 2 பேருக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு என்னது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். బాగుందా షర్ట్? సూపర్గా ఉంది. యాక్చువల్లీ వైట్ అండ్ బేజ్ వచ్చేసి నాది ఫేవరెట్ కాంబినేషన్, చాలా బాగుంది. దీనికి బేజ్ కలర్ ప్యాంట్ వేయాలి కదా. ఎస్. సో ఇప్పుడు వాట్ ఆమ్ ఐ గోన్ వేర్? சிவாவோட ஷர்ட் எடுத்தோடனே அவரோட பேக்கிங்கும் நான் தான் பண்ணுவேன்னு நினச்சிட வேண்டாம். அவரோட பேக்கிங் அவரே தான் பண்ணுவார். சும்மா வேணும்னா சஜஷன்ஸ் கேட்பார் எது எப்போ போடலாம் அப்படின்ட்டு. அவரோட ஷர்ட் எதுக்கு எடுத்தேன்னா அனிவர்சரி அன்னைக்கு கொஞ்சமாக அது மேட்ச் பண்ணி போடலாமான்ட்டு பார்க்குறது தான் எடுத்தேன். இந்த ஷர்ட்டுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் இருக்குது. நான் வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 24th February மண்டே அன்னைக்கு. 22nd February அன்னைக்கு, அதாவது சாட்டர்டே, திடீர்னுட்டு மார்னிங் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு இந்த மாதிரி நம்ம போகலாம் ஷாப்பிங்க்கு, அனிவர்சரிக்கு துணி எடுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ கூட நான் என்ன சொன்னேன்னா திடீர்னு சொன்னேன் எப்படி கிளம்ப முடியும், எனக்கும் வீட்டில் வேலை இருக்குது, எப்படியாவது 2 பேருக்குமே வார்ட்ரோப்குள்ளே ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸாவது யூஸ் பண்ணாமல் புதுசாக இருக்கும் அதே போட்டுக்கலான்னு சொன்னால் கூட கேட்கல. பட் சிவா வந்து இந்த மாதிரி அடம் பிடிச்சி ஷாப்பிங்க்கெலாம் கூட்டிகிட்டு போகிற ஆளே கிடையாது. பட் அன்னைக்கு என்னமோ பண்ணார். லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு, பட் நான் ரொம்ப அதை பற்றி யோசிக்கலை. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா எங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் டைம் இருந்துச்சு. டானிஷாயும் ஸ்கூல்லேருந்து வந்துருவாங்க, அதுக்குள்ளே நாங்கள் வீட்டுக்கு போய் ஆகணும். நாங்கள் வர எலக்ட்ரானிக் சிட்டி M5 மால் வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ மாலில் ரொம்பலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை, ஒரே கடைக்கு R&Bக்குள்ளே போனோம். சிவாவுக்கு பார்த்தோன்னே ஒரு ஷர்ட் பிடிச்சிருந்துச்சு, வாங்கிட்டோம். எனக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் பெருசாக அமையல. பட் சிவா ஷர்ட்டுக்கு மேட்சிங்காக ஒரு டாப் எங்கிட்ட ஆல்ரெடி வீட்டிலே இருந்துச்சு. பட் வந்ததுக்காக ஒரே ஒரு ப்ளூ கலர் கேஷுவல் வேர் மட்டும் வாங்கினேன். ஸோ இது வந்து ரீசெண்டாக இப்போ மாலுக்கு ஷாப்பிங் போயிருந்தேன், அப்போ வந்து இந்த ட்ராவல் பாட்டில் செட் வாங்கினேன். நான் நினைக்கிறேன் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு. ஏன்னா இப்போ வந்து நம்ம பாடி லோஷன் இல்லை ஃபேஸ் வாஷ் இதெல்லாம் வந்து நம்ம கேரி பண்ணுறப்ப நான் யூஸ்வலாக என்னோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 ml ஆஃப் பாட்டில். ஸோ அது வந்து ட்ராவல் பண்ணுறப்ப நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது கொஞ்சம் பெருசாகவும் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஐ திங்க் இந்த மாதிரி பாட்டில்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ராவலுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ 4 கலர்ஸ் இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது, குட்டியாக ஹேண்டியாக. நம்ம வந்து ஹேண்ட்பேக்கில் கூட கேரி பண்ணிட்டு போகலாம், அவ்வளோ குட்டியாக க்யூட்டாக இருக்குது. அண்ட் ஷயு வந்து இந்த லோஷன் தான் யூஸ் பண்ணுவா. ஸோ அவள் தூங்க போகிறப்ப சொல்லிட்டு போயிருக்கா அவளுக்கு வந்து இந்த பிங்க் கலரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைங்கன்ட்டு. ஸோ நான் பண்ண போகிறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோட லோஷன் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் க்ரீமியாக இருக்குது, அது டைரெக்டாக இதுக்குள்ளே ஃபில் பண்ண முடியல.
ஸோ ஒரு கப்பில் ஊற்றிட்டு அதிலிருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து இதுக்குள்ளே ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இப்படி ஃப்ளாப் மாதிரி இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ். ஸோ ட்ராவல் அப்போ நமக்கு ஸ்பில்லும் ஆகாது. க்யூட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இதுவும் என்னோட ப்ராடக்ட் தான். இது வந்து கேசர் ஃபேஸ் வாஷ். இதுதான் நாங்கள் எல்லாருமே ரெகுலராக யூஸ் பண்ணுறது. இந்த ஃபேஸ் வாஷ் இருக்கிற கண்டெய்னரும் பார்த்தீங்கன்னா நானும் இந்த மாதிரி அப்சைட் டவுன் பாட்டில் தான் வச்சுருக்கேன். ஸோ நான் கண்டெய்னர்ஸ் எல்லாமே டெல்லியிலேருந்து வாங்குறேன் ஒரு வெண்டர்கிட்ட இருந்து. ஸோ ஃபேஸ் வாஷ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு அப்சைட் டவுன் பாட்டில் இருந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சு அது மாதிரி வாங்கினேன். ஸோ என்னோட ட்ராவல் கிட் பாட்டில்ஸும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அப்சைட் டவுன் பாட்டில்ஸே வந்திருக்கு. ஸோ ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி. ஸோ ஃபேஸ் வாஷுக்கெலாம் இது ரொம்ப ஆப்டான மெத்தட். ஸோ இதை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 2 டேஸ்க்கு எங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 வீக் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறோன்னா தாராளமாக யூஸ் ஆகும். பட் எங்களுக்கு வந்து 2 டேஸ்ன்றதுனால நான் இதில் ஹாஃப் மட்டும் தான், ரெண்டுத்துலையுமே ஹாஃப் மட்டும் தான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன். என்னை கொஞ்ச நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி கடலூர்லேருந்து நம்மளை பார்க்க எங்கள் ஒசூருக்கு வந்தாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து நம்ம சேனல் ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்களையும் எல்லாரும் பிடிச்சிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம வீட்டுக்கு ஒரு வாட்டி வந்திருந்தாங்க அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அஃபிஷியலாக வந்து சிவாவோட ஆஃபீஸில் வச்சு டிஸ்கஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் டானி ஷையோ என்ன பார்க்கணுன்ட்டு வீட்டுக்கும் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க நம்மளையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் அந்த கடலூர் சைடுக்கு வந்தால் கண்டிப்பாக வாங்கன்ட்டு. பட் அஃபிஷியலாக சிவாவும் எங்கள் டேடியும் போயிட்டு வந்தாங்க ஒரு வாட்டி விசிட் ஆயிருக்கு, சைட் விசிட்டுக்கு போயிருந்தாங்க. ஸோ அப்போ அவங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வர்றப்ப ஃபேமிலியோட வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போதான் ஒரு லாஸ்ட் வீக் தான் சிவா வந்து போயிட்டு வந்தார். சரி இவ்வளோ தூரம் போகிறோமே கண்டிப்பாக அவங்கள மீட் பண்ணலான்ட்டு நாங்கள் ஐடியா பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களுக்காக ஒரு டோக்கன் ஆஃப் லவ் மாதிரி என்னோட ப்ராடக்ட்ஸ் வந்து நான் அவங்களுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் செஞ்சுருக்கேன்ட்டு பார்க்கலாம். ஸோ நான் உங்களுக்கு இப்போ காமிச்சேன்ல கேசர் ஃபேஸ் வாஷ், அதே தான். கேசர் ஆர் ஒயிட்னிங் ஃபேஸ் வாஷ் ரெண்டும் சேம் தான். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ப்ராடக்ட்டு. ஃபேஸ் வாஷ் வந்து நம்மளோட ஃபேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண லாங் டேர்ம்ல நல்ல க்ளோ ரிசல்ட் இருக்கு இந்த ஃபேஸ் வாஷ்ல. ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராடக்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட் க்ரீம். ஆக்சுவலி நமக்கு ஸ்கின் நல்லா மெயின்டைன் பண்ணணும்னா நம்ம டே டைமில் நம்ம ஏதாவது அப்ளை பண்ணுறது மட்டும் பத்தாது. ஏன்னா டே டைமில் நம்ம ஸ்கின் வந்து சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகும், இல்லை டஸ்ட்டுக்கெலாம் எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ நம்ம ஸ்கின் எப்போ ரெஸ்ட் பண்ணணும்னா நைட் டைமில் மட்டும்தான் நம்மளோட ஸ்கின் வந்து எந்த ஒரு எக்ஸ்போஜரும் இல்லாமல் ரெஸ்ட் கொடுக்குறோம் நம்ம ஸ்கின்னுக்கு. ஸோ அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நைட் க்ரீம் முக்கியமாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்குறப்ப நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் இது நைட் க்ரீம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர் சுகர் ஸ்க்ரப். சுகர் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இந்த ஸ்க்ரப் வந்து எந்த வெதருக்குனாலும் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஷவருக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு டேன் இருக்கிற இடத்துலலாம் இந்த ஸ்க்ரப் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணால் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் பவுடர். ஹைபிஸ்கஸ் பவுடர் நம்ம ஹேருக்குலாம் ரொம்ப நல்லது. ஹேர் பேக்லாம் நம்ம போட்டு மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சா இந்த ஹைபிஸ்கஸ் பவுடரை கண்டிப்பாக அந்த ஹேர் பேக்கில் இன்க்ளூட் பண்ணலாம், ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஷாம்பூ. அகெயின் எந்த விதமான ஒரு கெமிக்கலும் இல்லாமல் கம்ப்ளீட்லி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸை வச்சு செஞ்ச ஹெர்பல் ஷாம்பூ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில சோப்ஸ் செஞ்சுருக்கேன். இது வந்து ஃபேர்னஸ் சோப். இது வந்து கோட் மில்கில் செஞ்சது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா சாஃப்ரானும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும் இந்த சோப். நெக்ஸ்ட் வந்து பப்பாயா சோப். பப்பாயா நான் சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும் ஸ்கின்னுக்கு எவ்வளோ நல்லது. நம்ம இன்டர்னலாக எடுத்துக்கிறப்பையும் சரி எக்ஸ்டர்னலாக அப்ளிகேஷனுக்கும் சரி பப்பாயா ரொம்ப நல்லது. ஸோ பட் எல்லாருக்குமே வந்து டைம் இருக்காது இல்லையா, அந்த பப்பாயாவை எடுத்து மெனக்கெட்டு அதை பேஸ்ட் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி அதை கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பப்பாயாவை வந்து நம்ம சோப் விதத்தில் யூஸ் பண்ணால் கூட கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நலுங்கு மாவு சோப். அகெயின் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான்,
நலுங்கு மாவு பவுடரை நம்ம குளிக்கிறப்ப தேய்ச்சி குளிச்சா ரொம்ப நல்லது. அகெயின் டைம் இஷ்யூஸ் இருக்கனால எல்லாருக்குமே அதை தேய்ச்சி குளிக்க முடியாது. ஸோ சோப் விதத்தில் நம்ம நலுங்கு மாவு சோப் யூஸ் பண்ணிக்கிட்டா ஸ்கின்னுக்கு நல்லாவே பெனிஃபிட் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி சோப். ஸோ நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க யூடியூப்ல. காஃபி வந்து நமக்கு எவ்வளோ இன்ஸ்டன்ட் ரிசல்ட் கொடுக்கும்ட்டு. நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ரிசல்ட் வேணும்னா இமீடியட்டாக காஃபி பவுடர் எடுத்து ஒரு ஃபேஸ் பேக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அப்படியே விசிபிளாக ரிசல்ட்ஸ் தெரியும். ஸோ அதனால தான் காஃபி சோப். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஸ்கின் க்ளோயிங் சோப். இது வந்து எதை வச்சு பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சாண்டில் பவுடர், ஃபைன் குவாலிட்டி சாண்டில்வுட் பவுடர் வச்சு இந்த சோப்பை பண்ணியிருக்கேன். அண்ட் கோட் மில்க் பேஸ் வச்சும் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து லாங் டேர்மில் யூஸ் பண்ணுறப்ப, ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப அவ்வளோ எஃபெக்ட் கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. ஸோ இதுவுமே கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் இப்போ இந்த பண்ணியிருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்ஸ். ஸோ ரொம்ப ஹேண்ட் பிக் பண்ணி அவங்களுக்காக நான் ஸ்பெஷலாக பண்ணியிருக்கேன். ஸோ ஹோப் தே வில் லைக் ஆல் தீஸ் ப்ராடக்ட்ஸ். பார்க்கலாம். ஓகே, நான் வந்து 9:30க்கு தான் என்னோட பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து 12 ஆக போகுது டைம். ஓரளவுக்கு முடிச்சிருக்கேன். ஐ திங்க் 90% ஆஃப் த பேக்கிங் இஸ் டன். இன்னும் வந்து ஃபுட்வேர் அது மட்டும்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்கணும். இதுக்கு மேலே எனக்கு சுத்தமாக எனர்ஜி இல்லை. ஐ எம் டோட்டலி எக்ஸாஸ்டட். இப்போ போய் தூங்கினாதான் காலையில் நான் சீக்கிரமாக எந்திரிக்க முடியும். ஸோ மிச்சம் இருக்கிற வேலையெல்லாம் காலையில் பார்க்க போகிறேன். February 25 மார்னிங் 7 AM வீட்டிலேருந்து கிளம்பினோம். லே அவுட்குள்ளே போயிட்டுருக்கப்பயே பார்த்தீங்கன்னா ரோட் கம்ப்ளீட்டாக ஃபாகில் கவர் ஆயிருந்துச்சு. மெயின் ரோடுக்கு போய் பார்த்தா இன்னும் மோசமாக இருந்துச்சு. எதிரில் வர வண்டி ஹெட்லைட் போடாமல் வந்துச்சுன்னா நமக்கு வண்டி வரதே தெரியாத மாதிரி தான் இருந்துச்சு. போக போக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக விஷன் பிளர் ஆன மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு மிஸ்ட் இருந்துச்சு. என்னதான் பகலில் வெயில் அடித்தாலும் ஏர்லி மார்னிங்கில் இன்னுமே இந்த பனி இருக்க தான் செய்யுது ஒசூரில். ஸோ நாங்கள் நேராக எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி அத்தை வீட்டுக்கு போயிருந்தோம். அத்தை மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு. ஏன்னா இன்றைக்கி ஆனிவர்சரின்றதால. அதுக்கப்புறம் அத்தை ஹோம்மேட் ஸ்வீட் செஞ்சுருந்தாங்க, அதை கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் அங்கே இருந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் அங்கேருந்து கிளம்புறப்ப டைம் வந்து ஒரு 7:30 இருக்கும். நம்ம இப்போ வந்து ட்ரிப்புக்கு போகிறோம். ஸோ லெட்ஸ் ஹேவ் லாட்ஸ் ஆஃப் ஃபன் ஓவர் தேர். எல்லாருமே போகிறோம். அம்மா அப்பா வராங்க, தம்பி ஒய்ஃப் அண்ட் ரியோ பேபி எல்லாருமே போகிறோம். ஸோ வி வில் மீட் தெம் சூன். ஓகே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா அவ்வளோ பனிமூட்டமாக இருந்துச்சு. அண்ட் ஒரு 8 o'clock போல் நல்லாவே சுளீர்னு வெயில் ஆரம்பிச்சிடுச்சு. கிருஷ்ணகிரி ஹைவேல போயிட்டுருக்கப்பயே மம்மி அவங்களோட காரும் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க எங்கள் கூடவே. ஒரு 8:15 போல் நாங்கள் சூளகிரியில் இருக்கிற முருகன் இட்லி ஷாப்பில் தான் ஸ்டாப் பண்ணோம் பிரேக்ஃபாஸ்ட்க்கு. முருகன் இட்லி ஷாப் வந்து எல்லாரோட ஃபேவரட். அண்ட் எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். வேறு எந்த கடையில் சாப்பிட போனாலும் நான் சாம்பார் யூஸ் பண்ணுவேன். பட் முருகன் இட்லியில் மட்டும் நான் சாம்பார் யூஸ் பண்ணவே மாட்டேன். இருக்கிற சட்னிஸ் எல்லாத்தையுமே நல்லா வச்சு சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட் இந்த சட்னிஸ் எல்லாம். ஸோ நான் ஸ்கூல் படிக்கிற ஸ்டேஜ்லலாம் சென்னைக்கு ஷாப்பிங் போகிறப்பெல்லாம் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து மேக்ஸிமம் முருகன் இட்லி ஷாப்பில் தான் சாப்பிடுவோம். அண்ட் டி நகரில் இருக்க முருகன் கடைக்கு தான் போவோம். ஏன்னா அதுதான் ஷாப்பிங் பண்ணுற ஏரியாவிலேருந்து பக்கத்தில் இருக்கும். அண்ட் அந்த கடையில் இருக்கிற ஒரு ஸ்டாஃப்க்கு வந்து ரொம்பவே நல்லா தெரியும் நான் சாம்பார் ஊற்றிக்க மாட்டேன்ட்டு. ஸோ நான் வந்த உடனே கண்டிப்பாக எல்லா சட்னியும் எடுத்துகிட்டு வந்து நிறைய வச்சுட்டு போயிடுவார். நான் திருப்பி அவரை கூப்பிடக்கூடாதுன்ட்டு. அந்த அளவுக்கு எனக்கு அந்த வெரைட்டி ஆஃப் சட்னிஸ்லாம் பிடிக்கும். பட் இப்போ வந்து முதல்ல இருந்த மாதிரி டேஸ்ட் இல்லை தான். பட் இருந்தாலும் அந்த வழியில் போகிறப்ப முருகன் இட்லி ஷாப்பை மிஸ் பண்ணுறது கிடையாது. அங்கேருந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அண்ட் ஆல்மோஸ்ட் விழுப்புரம் தாண்டி போகிறப்ப தான் நான் நோட்டீஸ் பண்ணேன் ரோட்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சுன்ட்டு. முன்னாடிலாம் விழுப்புரம் டு பாண்டி ஒரு சிங்கிள் ரோடு தான் இருக்கும். பட் இப்போல்லாம் டவுனுக்குள்ளே போகிற அவசியமே இல்லை. எல்லாமே ஹைவேவாக மாறிடுச்சு. அண்ட் ஃபைனலி இந்த எல்லோ வால் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நாங்கள் பாண்டிச்சேரி ரீச் ஆகிட்டோம். பாண்டி சிட்டிக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்தோடனே நாங்கள் பிளான் பண்ணது கோயிலுக்கு போகணுன்ட்டு. ஏன்னா ஆனிவர்சரி அப்போ யூஸ்வலாக கோயிலுக்கு போவோம். நாங்கள் வந்தது எந்த கோயில் பார்த்தீங்கன்னா மணக்குள விநாயகர் கோயில். பாண்டிச்சேரியில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டெம்பிள்னு சொல்லலாம். ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த கோயிலுக்கு வந்து. நல்லபடியாக தர்ஷன் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் இங்கேருந்து. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. ஸோ லஞ்ச் சாப்பிட போகலான்ட்டு கிளம்பிட்டோம். ஆன் த வேல பார்த்தீங்கன்னா ஆனந்தா இன் பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்த வென்யூ. அந்த பில்டிங் பார்த்தோன்னே நாஸ்டால்ஜிக் மெமரிஸ் பற்றி நானும் சிவாவும் பேசிட்டு போயிட்டு இருந்தோம். அண்ட் டானிஷாயுக்கும் காமிச்சோம் இங்கே தான் எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துச்சுன்ட்டு. லஞ்ச் சாப்பிட வந்திருக்கோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்ரீ காமாட்சி. இந்த ஹோட்டல் ரன் பண்ணுறவங்க எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ். பாண்டிச்சேரியில் இவங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. அண்ட் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை சைடு ஆத்தென்டிக் நான்வெஜ் டேஸ்ட் இருக்கும். இன்னைக்கு சாப்பிட்டா தான் நான்வெஜ் உண்டு. ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து சிவராத்திரி அண்ட் அதுக்கு நெக்ஸ்ட் டே Thursday. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு நல்லா சாப்பிட்டுட்டோம் திருப்தியாக. சாப்பிட்டு முடிச்சுட்டு டேரெக்டாக புக் பண்ணியிருக்க ரெசார்ட்டுக்கு போயிட்டோம்.
கிளப் மஹேந்திராவில் புக் பண்ணியிருந்தோம். அண்ட் புதுச்சேரி கிளப் மஹேந்திரா எங்களோட மோஸ்ட் ஃபேவரட்டான ப்ராப்பர்ட்டி. அண்ட் இந்த வாட்டி இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்தது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 3rd or 4th டைம் நாங்கள் விசிட் பண்ணுறோம். அந்தளவுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பிளேஸ் தான் இது. பட் நாங்கள் லாஸ்ட்டாக இந்த ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ ரொம்ப வருஷம் ஆச்சுன்றதுனால தான் இந்த பிளேஸை நாங்கள் இந்த வாட்டி செலக்ட் பண்ணோம் இந்த ஆனிவர்சரி ட்ரிப்புக்கு. எங்கள் அம்மா அப்பா விழுப்புரத்தில் இருக்கிற வரைக்கும் பாண்டிக்கு அப்பப்போ வந்து போயிட்டு இருந்தோம். பட் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அண்ட் இவங்கக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி தான். எத்தனையோ ரெசார்ட்ஸ்க்கு போயிருக்கேன். பட் இந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. அதனாலேயே என்னவோ தெரியல, எனக்கும் ரொம்ப பிடிக்கும் கிளப் மஹேந்திராவில் புக் பண்ணுறதுக்கு. அண்ட் கிட்ஸும் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அண்ட் அதில் எல்லாமே எழுதியிருக்காங்க அந்த அன்னைக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்க போகுதுன்ட்டு. மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் கண்டினியூஸாக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இங்கே கெஸ்ட்ஸ் எல்லாரையுமே ஆக்கியபைடாக வச்சுருப்பாங்க. யாருக்கும் எதுவும் போர் அடிக்காமல் பார்த்துப்பாங்க. போனோடனே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு செஸ் கிரவுண்ட் இருந்துச்சு. ஸோ டேனி, ஷையூ அண்ட் ரியூ அங்கே இறங்கிட்டாங்க விளையாடுறதுக்கு. அண்ட் அங்கே இருக்க செஸ் காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரியூ ஹைட்டுக்கு இருக்குது. ரியூ அதையும் தூக்கிக்கிட்டு விளாண்டுட்டு இருந்துச்சு. அண்ட் அங்கே வந்து சைக்கிள்ஸ் அண்ட் ஸ்கூட்டர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம ரவுண்ட்ஸ் போகணுன்னா நம்ம ரூம் நம்பர் சொல்லிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பேபிள் தான். ஸோ நம்ம செக் அவுட் அப்போ நமக்கு டோட்டலாக பில் கொடுத்துருவாங்க. இப்போ போனோடனே செக்கினோட ப்ராசஸ் அண்ட் ஃபார்மாலிட்டிஸ்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். ரூம் சர்வீஸ் ஸ்டாஃப் வந்து லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்குலாம் கைட் பண்ணிட்டோம். 3 ரூமில் அவங்கவுங்க லக்கேஜை வைக்க சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் நான் திருப்பி ரிசப்ஷனுக்கு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு வைஃபை யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு தேவைப்பட்டுச்சு. அவங்ககிட்ட கேட்டு நம்ம நோட் பண்ணிக்கிட்டா நமக்கு ரூமில் கூட வைஃபை எடுக்கும். அண்ட் ரிசப்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த பியூட்டிஃபுல் வியூ ஆஃப் த சீ. இந்த பியூட்டிஃபுல்லான வியூவை பார்த்தா நமக்கு ரூமுக்கு போகிறது கூட மனசு வராது. ரிசப்ஷன்லேயே உட்காந்துக்கலான்னு போட தோணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் டேனி, ஷையூ, எங்கள் டேடி, தம்பி, சிவா, ரியூ எல்லாருமே நெட்ஸ்குள்ளே கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அண்ட் ரியூ பேபி வந்து இங்கே ஒரு குட்டி பார்க் இருக்குது. அங்கே அவளோட வேர்ல்டில் அவள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் இங்கே வெளியே இருக்க ஏரியாவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி விளையாண்டுட்டு நாங்கள் எல்லாருமே ரூமுக்கு ரெடியாக போயிட்டோம். ஏன்னா ஈவினிங் மேலே ரெசார்ட்லேருந்து வெளியே போய் பாண்டிச்சேரி சிட்டிக்குள்ளே போயிட்டு எங்கேயாவது டின்னர் சாப்பிட்டு வரதாக தான் பிளான். ரூமுக்கு போயிட்டு எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் சிவா பீச்சுக்கு போகணுன்னு சொன்னார். எனக்கு அப்போ கேட்கணுன்னு கூட தோணல், நம்ம வெளியே தானே போகிறோம், ஏன் பீச்சுக்கு போகணும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் வேறு ஒரு டென்ஷனில் இருந்தேன். ஏன்னா நான் லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண 15 years ஆஃப் மேரேஜ் ஸ்டோரி வீடியோவை அன்றைக்கி தான் அப்லோட் பண்ணணுன்ட்டு இருந்தேன். அண்ட் ரொம்ப பர்டிகுலராக இருந்தேன் ஆனிவர்சரி அன்றைக்கி அதை அப்லோட் பண்ணிடணுன்ட்டு. பட் வைஃபை ரொம்ப டவுனாக இருந்ததால் வீடியோ அப்லோட் ஆகவே இல்லை யூடியூப்பில். ரொம்பவே அப்செட்டாக இருந்தேன். நான் சிவா கிட்ட கூட சொல்லியிருந்தேன், நான் ரிசப்ஷன்லேயே வைஃபைல இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுறேன் பீச்சுக்கு வரலன்ட்டு. பட் சிவா சொன்னார், நான் மட்டும் போய் அங்கே என்ன பண்ண போகிறேன், எல்லாருமே கொஞ்ச நேரம் போய் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்துடலான்ட்டு. அங்கே நடந்து போக போக ஒரு ஸ்டார் ஷேப்பில் லைட்டிங் இருந்துச்சு. சிவா கிட்ட கேட்டேன், இதுக்குள்ளே நடந்து போனால் நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொன்னார், வை நாட், வா நடந்து போகலான்ட்டு. கிட்ட போனதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ டெக்கர் பண்ணி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்போ கூட நான் சொன்னேன் சிவா கிட்ட, யாரோ ப்ரைவேட் பார்ட்டிக்கு செட் பண்ண மாதிரி இருக்குது, அந்த பக்கம் போயிடலான்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போனார். திடீர்னு 3 பேர் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சைட் ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. எங்கள் அம்மா கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன், யார்தோ ஒரு ப்ரைவேட் பார்ட்டி மம்மியும் அந்த பக்கம் போயிடலான்ட்டு. அப்புறம் தான் மம்மி சொன்னாங்க, சிவா தான் உனக்காக இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காருன்ட்டு. அதை ரியலைஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் பிடிச்சது. ஏன்னா சிவா இந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் அங்கே இருக்க ஸ்டாஃப்லாம் ஆடியே ஆகணுன்ட்டு எங்களை ஆடவும் வச்சுட்டாங்க. நான் சிவா கிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன், எப்போ இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிங்கன்ட்டு. ஏன்னா சிவாக்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுறதுலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அவருக்கு பண்ணவும் வராது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பர்த்டேஸ், ஆனிவர்சரிக்கெலாம் கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் வந்து நினச்சிட்ருப்பாரு அது சர்ப்ரைஸாக நான் பண்ணுறேன்ட்டு. பட் அது எப்படியும் எனக்கு தெரிஞ்சிடும், அந்தளவுக்கு அவர் சர்ப்ரைஸ் பண்ணுற விஷயத்தில் வீக். இந்த தடவை கூட அந்த மாதிரி ஏதாவது கிஃப்ட் தான் வாங்கி கொடுப்பாருன்னு நினச்சேன். பட் இந்த மாதிரி ஒரு செட்டப் அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுவாருன்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. இந்த 15 yearsல ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணார். ஹி வாஸ் ஆன் his knees and presented me his gift. இந்த மாதிரி முட்டி போட்டு கிஃப்ட் கொடுக்குறதுலாம் கூட ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. ஒரு நிமிஷத்துக்கு லைட்டாக கண்ணெல்லாம் கலங்கி இமோஷ்னல் ஆகிட்டேன். பட் குழந்தைங்களாம் இருந்தாங்க, அவங்க முன்னாடி அழுதுட்டா அசிங்கமாக போயிடுன்ட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். அண்ட் என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு MK வாட்ச், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இந்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா மம்மியோட ஹேண்ட்பேக்கில் இருந்து தான் எடுத்து கொடுத்தாரு. மம்மி கிட்ட போய் உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்கன்னு அங்கே வந்து வாங்கிக்கிறேன்ட்டுலாம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நான் எப்படி மிஸ் பண்ணேன்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் தோணுச்சு, நான் வீடியோ அப்லோட் பண்ணுற ப்ராசஸில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் நான் வந்து கவனிக்காமல் விட்டுட்டேன். சிவா பீச்சுக்கு போகணும்னு சொல்கிறப்ப கூட மனசுக்குள்ளே தோணுச்சு, ஏன் போகணும் பீச்சுக்கு, நம்ம வெளியே தான் போகிறோன்ட்டு. பட் வந்து கேட்கணும்னு தோணலை, ஏன்னா என்னோட கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக மொபைலில் இருந்துச்சு. ஒரு பக்கம் எங்கள்
அங்கே செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ண முடியலையே அப்படின்ற வருத்தமும் எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா கேக்கும் வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ கேக்லாம் கட் பண்ணிவிட்டு செலிப்ரேஷன் சூப்பராக போச்சு. இது பத்தாம சாங்ஸ்லாம் போட்டு கப்பலாக டான்ஸ் வேறு பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க. ஓவராலாக பீச் சைடில் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான செட்டப்பில் எங்களோட 15th anniversary அதுவும் ஃபுல் ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. திஸ் வாஸ் அன் ஆக்சுவல் சர்ப்ரைஸ் டு மீ அண்ட் டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் அடுத்தது மேஜிக் ஷோவும் இருந்துச்சு. So 1, 2, 3, 4. Sign up, please take look. This is 4 now. 4 See, which side minus the imported mouse? Chua. See? So look like calm, right? No, so. Yes, yes, yes. It's normal one, sir. It's moving. It's okay. Oh! No, it's a normal. No, actually it's it's handkerchief, nothing inside. Take a look, sir. So don't worry. It's handkerchief. Handkerchief. அண்ட் இந்த மேஜிக் ஷோவை நாங்கள் எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். அண்ட் கிளப் மஹேந்திரா டீமுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்ததுக்கு. டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த செலிப்ரேஷன் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, சிவா அடம் பிடிச்சி ஷாப்பிங் பண்ணது இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணதுக்காக தான்ட்டு. சரி, எல்லா செலிப்ரேஷனும் முடிஞ்சிடுச்சு, அப்படியே வெளியே போயிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு வரலான்ட்டு பார்த்தா அவங்க விடவே இல்லை. சாங் போடுவோம், மொத்த ஃபேமிலியும் நீங்கள் டான்ஸ் பண்ணிட்டு தான் கிளம்பணும் அப்படின்ட்டாங்க. டான்ஸோட வீடியோ சிலது மட்டும் தான் அட்டாச் பண்ணுறேன், ஏன்னா காப்பிரைட் இஷ்யூஸ் வரும். அப்புறமா கிளம்பி வெளியே வந்தோம். ஆந்தேன்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஆல்ரெடி டேபிள் புக் பண்ணியிருந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஒயிட் டவுனில் இருக்குது அண்ட் ஆம்பியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 80% ஃபாரினர்ஸ் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் தம்பி வந்து எங்களோட ஃபேவரட் ஜூக்கா ஷாப்லேருந்து கேக் வர வச்சு இங்கே ஒரு கேக் கட்டிங் செலிப்ரேஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் ரெசார்ட்குள்ளே வந்துட்டு வெளியே அந்த ரிசப்ஷன் ஏரியாவில் உட்காந்து கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலி நாங்கள் பாண்டிக்கு வந்த டைம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ளசண்ட்டாக இருக்குது. டே டைம்லலாம் வெயில் நல்லாவே இருக்குது, பட் ஈவினிங்கில் வெளியே உட்கார்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு கூட வந்திருந்தா ஹியூமிடிட்டி பயங்கரமாக ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் கார்ட்ஸ் விளாண்டுட்டு எல்லாருமே நல்லா தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 7 o'clock பீச்சுக்கு போனோம். என் தம்பி, அவனோட ஒய்ஃப், அப்புறம் ரியோ பேபி மட்டும் வரல. ஏன்னா ரியோ வந்து நைட் லேட்டாக தான் தூங்குவான் அண்ட் காலையிலையும் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிப்பா. அண்ட் பீச்சுக்கு லேட்டாக போனால் வெயில் ரொம்ப ஹார்ஷாக இருக்கும், இந்த டைமுக்கு போனால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. டானிஷ் ஐயோ பீச்சில் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் சாண்ட் கேசல் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பீச் தண்ணியில் போயிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பால் விளையாண்டோம் எல்லாரும் சேர்ந்து. அவங்க 2 பேருமே பீச்சுக்கு வரதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஏன்னா அம்மா அப்பா விழுப்புரத்தில் இருந்த நாட்கள் வரைக்கும் நாங்கள் ஹாலிடேஸ்க்கெலாம் இங்கே வர்றப்ப கண்டிப்பாக பாண்டிச்சேரி விசிட் பண்ணுவோம். ஸோ அவங்களுக்கு பீச்சோட டச் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இப்போ லாஸ்ட் ஒரு 3 years, அதாவது அம்மா எப்போ ஒசூருக்கு ஷிஃப்ட் ஆனாங்களோ அப்போ தான் வந்து நாங்கள் விழுப்புரத்துக்கு போகலை. ஸோ பாண்டிக்கும் தனியாக நாங்கள் ட்ராவல் பண்ணி போக சான்ஸ் கிடைக்கல. அண்ட் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே விழுப்புரம். ஸோ சின்ன வயசுலேருந்தே விழுப்புரமில் இருக்கிறப்ப பாண்டிக்கு நிறைய போவோம். ஏன்னா அந்த டைம்லலாம் விழுப்புரமில் ப்ராப்பராக தியேட்டர்ஸ் கூட இல்லை. ஸோ ஒரு மூவி பார்க்கணுன்னா கூட நாங்கள் பாண்டிச்சேரிக்கு தான் வருவோம். ஸோ மூவி பார்த்துட்டு பீச்சுக்கு போயிட்டு ஒரு நாள் டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் விழுப்புரம் ரிட்டர்ன் பண்ணுவோம். ஒசூருக்கு கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம் ஹாலிடேஸ்க்கு ஒரு 4 நாள் விழுப்புரத்துக்கு வந்தால் கூட அதில் ஒரு நாள் கண்டிப்பாக பாண்டிச்சேரி பிளான் பண்ணிடுவோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3-4 years நாங்கள் யாருமே பாண்டிச்சேரிக்கு வரல. அண்ட் இந்த வாட்டி வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நாங்கள் பாண்டிச்சேரியை எவ்வளோ மிஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ பீச்லேருந்து டேரெக்டாக புஃபே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிட்டோம் ரெசார்ட்குள்ளேயே. பிரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு டானிஷ் ஐயோ 2 பேரும் கொஞ்சம் நேரம் ஃபூஸ்பால் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அண்ட் நான் ரூம் கிட்ட வந்து பார்த்தா வாசல்லே அத்தனை பீகாக்ஸ் இருந்துச்சு. சிவா பீகாக்ஸ்லாம் பார்த்தோன்னே ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுவும் அழகாக வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு.
பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட உடனே ஸ்விம்மிங் பூலில் இறங்க முடியாதுன்ட்டு தான் டானிஷாயும் கொஞ்சம் நேரம் ஃபூஸ் பால் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் சைக்கிள் ரவுண்ட்ஸ் அண்ட் ரியூ வந்து அவங்க அப்பா கூட ஸ்கூட்டர் ரவுண்ட் இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு ½ அன் ஹவர் கேப் ஆகிடுச்சு அதுக்குள்ளே அண்ட் ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே இறங்கிட்டாங்க. அண்ட் ரியூ வந்து தண்ணியை பார்த்தோன்னே பயப்படுவான்னு நாங்கள்லாம் நினச்சோம். பட் சர்ப்ரைசிங்லி இஷ்டமாக விளாண்டுட்டு இருந்தா. அண்ட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என் தம்பியும் டானியும் ஒரு டீம் அண்ட் சிவாவும் ஷையும் ஒரு டீம் இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டு பால் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸ்விம்மிங் பூலில் நல்லா ஃபன் பண்ணி விளாண்டுட்டு அவங்கள வெளியே எழுப்புறதுக்குள்ளே எங்களுக்கு போதும்னு ஆயிடுச்சு. ரியூவை தண்ணியிலேருந்து தூக்குனப்ப பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டா. ஒரு வழியாக எல்லாரையும் கிளப்பி வெளியேற்றி ரூமுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டோம். அண்ட் செகண்ட் டே பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பேக்கேஜ் நாங்கள் கிளப் மஹேந்திரா உள்ளே தான் பேசியிருந்தோம். ஏன்னா எங்களுக்கு வந்து டே டைமில் எங்கேயும் வெளியே போகிற ஐடியா இல்லை. நாங்கள் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி வச்சுருந்தது என்னென்னா காலைல எழுந்திரிச்சோடனே பீச், அப்புறம் உள்ளே இருக்க அம்யூனிட்டிஸே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல் அண்ட் தென் நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரதுக்குள்ளே லஞ்ச் டைம் ஆகிடும். ஸோ இங்கே லஞ்ச் சாப்பிட்றலாம் அப்படின்றது தான் எங்களோட பிளான். ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் வெளியே போகிறதா ஐடியா பண்ணியிருந்தோம். அதனால தான் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பேக்கேஜ் இங்கே எடுத்திருந்தோம். அது மட்டும் இல்லாமல் கிளப் மஹேந்திராவோட புஃபே ஸ்ப்ரெட் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த கிளப் மஹேந்திரா புஃபே ஸ்ப்ரெட் பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஒயிட் ஸ்ப்ரெட் ஆஃப் வெரைட்டி இருக்கும், எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்கும். எதை சாப்பிட்றது எதை விடுறதுனே தெரியாது. எல்லாத்தையும் சாப்பிடணும் போல இருக்கும், பட் நமக்கு வயிற்றில் இடம் பத்தாது. அண்ட் இந்த வைட் வெரைட்டி ஆஃப் ஸ்ப்ரெட் வந்து லஞ்சுக்கு மட்டும் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட்க்கும் இப்படி தான் இருக்கும், டின்னருக்கும் இப்படி தான் இருக்கும். வெஜ்லேயும் அத்தனை ஐட்டம்ஸ் இருக்கும், நான்வெஜ்லேயும் அத்தனை ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ ஆனிவர்சரிக்கு நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா மகாசிவராத்திரி. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் நான்வெஜ் சாப்பிட முடியாது. பட் நிஜமாக சொல்கிறேன், நான்வெஜ் சாப்பிட்லன்ற ஒரு ஃபீலே எங்களுக்கு வரல. ஏன்னா வெஜ்ஜோட வெரைட்டிஸ் அண்ட் டேஸ்ட்டே வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி அது வந்து காம்பன்சேட் பண்ணிடுச்சு எங்களோட நான்வெஜ் சாப்பிடாத குறைய. அண்ட் டெசர்ட் பற்றி சொல்லியே ஆகணும். அன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு மட்டும் 9 வெரைட்டி ஆஃப் டெசர்ட்ஸ் இருந்துச்சு. அண்ட் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே டெசர்ட்னால் ரொம்ப பிடிக்கும். ஒரு வெரைட்டி கூட மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த புஃபேவோட ப்ரைஸ் வந்து ஸ்ப்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். அண்ட் கிளப் மஹேந்திராலேருந்து வெளியே போகிறப்ப கண்டிப்பாக எல்லாரும் கொஞ்சமாவது வெயிட் ஏற்றிட்டு தான் போவோம்னு நினைக்கிறேன். பட் ஒன்ஸ் இன் அ வைல் அது ஓகே தான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதை சரி பண்ணிக்கலாம். ஸோ லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, கடலூரில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ஃபேமிலி அண்ட் இப்போ வந்து சிவாவோட கிளையண்ட்டாகவும் ஆயிட்டாங்க அவங்க. ஸோ நம்ம ரெசார்ட்டில் இருந்து ½ அன் ஹவர் டிஸ்டன்ஸில் தான் அவங்க வீடு இருந்துச்சு. ஸோ அவங்க வீட்டில் கொஞ்சம் நேரம் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அந்த சார் வந்து டிவியில் நம்ம யூடியூப் சேனலில் ஆன் பண்ணிவிட்டு எங்களோட அனிவர்சரி வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்க அங்கேயே சாப்பிட சொல்லி ரொம்ப வம்பு பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எங்களுக்கு அதுக்கப்புறம் வேறு பிளான்ஸ் இருந்ததால் நாங்கள் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் ஈவினிங்க்கு மேலே எங்களோட ஃபேவரட்டான ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங். இந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங் வந்து சின்ன வயசுல எனக்கு பழக்கமான விஷயம். ஸோ பாண்டிக்கு வரப்பெல்லாம் கண்டிப்பாக இங்கே இருக்கிற பேண்ட்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ்லாம் வாங்கிட்டு தான் போவேன். ஏன்னா வீட்டில் டெய்லி வேர் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த க்ளோத்ஸ்லாம் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும், குவாலிட்டியும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ பாண்டிக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை மிஸ் பண்ண மாட்டோம். நாங்கள் ஷாப் பண்ணிகிட்டு இருந்த இடத்துல நிறைய லைட்ஸ், அந்த லைட்டோட ஹீட்டுக்கே பயங்கர ஸ்வெட் ஆகிடுச்சு அண்ட் ஆல் டயர்ட் ஃபேஸஸ் ஆஃப்டர் த ஷாப்பிங். இந்த ஷாப்பிங்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு டின்னருக்கு வில்லா சாந்திக்கு போகணுன்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டோம். ஏன்னா இங்கே வந்து ஃபுட் அண்ட் ஆம்பியன்ஸ் ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கெஃபே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி நானும் என்னோட கசனும் எங்கள் அம்மா சொல்லி வந்தோம், இந்த இடத்துல நல்லாயிருக்கும் போய் சாப்பிடுங்கன்ட்டு. ஸோ அதை ஞாபகம் வச்சு தான் இந்த இடத்த ப்ரிஃபர் பண்ணோம். பட் எங்களோட பேக் டைம் அங்கே எல்லா டேபிள்ஸும் ஃபுல்லாக இருந்துச்சு. சரி ஒயிட் டவுன்லேயே வேறு ஏதாவது கெஃபே எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னா நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி அதனோட ரிவ்யூஸ் பார்த்து அதுக்கப்புறம் போகிறதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, எனக்கு கிட்ஸுக்குலாம் பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் எங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஹோட்டல் அக்கார்டுக்கே வந்து டின்னர் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் அகெயின் ஷையு வந்து பீச்சுக்கு வரணும்னு ஆசைப்பட்டா. டானி வந்து நான் வரல, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் தூங்குறேன் அப்படின்ட்டு ரூம்லேயே இருந்துக்கிட்டா. ஸோ நான், மம்மி, டேடி, ஷையு அண்ட் சிவா வந்திருந்தோம் பீச்சுக்கு. ரொம்ப நேரம்லாம் பீச்சில் ஸ்பெண்ட் பண்ணல, ஏன்னா அன்றைக்கி வந்து எங்களுக்கு செக் அவுட். ஸோ ரூமுக்கு வந்து சீக்கிரமாக ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு ஏர்லியாகவே வந்துட்டோம். அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட நாங்கள் பேக்கேஜில் இன்க்ளூட் பண்ணிட்டோம், ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்காக வெளியே போனால் லேட் ஆகிடும்ன்ட்டு. வாட் இஸ் தட் டென்ஷன்? ரெசார்ட்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சுவீனியர் ஷாப் இருந்துச்சு. டானியும் ஷையும் ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் ஆப்ஜெக்ட் வாங்கினாங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அன்னைக்கான டே ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லா கெஸ்ட்ஸும் கேம்ஸ்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் யூஸ்வலாக கிளப் மஹேந்திரா ப்ராப்பர்ட்டிக்கு போனால் அங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். பட் பாண்டி வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஊர் அண்ட் வெளியே போய் சுற்றுறதுக்கு ஆல்ரெடி நிறையா பிளான் பண்ணி வச்சுருந்ததால் ரெசார்ட்குள்ளே இருக்கிற ஆக்டிவிட்டீஸில் நாங்கள் இந்த வாட்டி பார்ட்டிசிபேட் பண்ணல. முந்தின நாள் டே டைமில் நாங்கள் எங்கேயும் வெளியே போகல, ஆனால் ரெசார்ட்குள்ளே இருக்க அம்யூனிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு டைம் கிடைக்கல.
யூசுவலாக பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிக்குள்ளே கண்டக்ட் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் பயங்கர ஃபன்ஃபில்டாக இருக்கும். நல்ல கேம்ஸ்லாம் வைப்பாங்க அண்ட் வர கெஸ்ட் கூடலாம் நம்ம ஈஸியாக மிங்கிள் ஆகி ஃப்ரெண்ட்ஸாக ஆகிடுவோம். நம்ம வெளியே போகல ரெசார்ட்குள்ளேயே இருக்கிறோம் போர் அடிக்குதுன்ற ஒரு ஃபீலே இல்லாத அளவுக்கு நம்மளை ஆக்கியபைடாக வச்சுப்பாங்க. ஃபைனலாக லக்கேஜ்லாம் பேக் பண்ணிவிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா இந்த ஃபோட்டோஷூட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் ஃபோட்டோஷூட் வந்து முந்தின நாள் ஈவினிங் பிளான் பண்ணோம். ஒரு 5 o'clock அந்த மாதிரி பண்ணிக்கலான்ட்டு. அப்போ தான் வெயில் ரொம்ப ஹாஷாக இருக்காது, ஃபோட்டோஸும் நல்லா வரும் அப்படின்ட்டு. பட் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இருட்டும் ஆகிடுச்சு. சரி அப்போ நெக்ஸ்ட் டே வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஷூட் பண்ணிக்கலான்ட்டு பிளான் பண்ணிட்டோம். பட் இன்னொரு பக்கம் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. நம்ம செக் அவுட் பண்ணிட்டு போகிறப்ப ஆல்மோஸ்ட் 12 o'clock இருக்கும். ஸோ பயங்கரமாக வெயில் அடிக்கும், ஃபோட்டோஸ்லாம் எப்படி அவுட்புட் வரும்ன்ட்டு. பட் நினச்ச அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு நல்லா தான் வந்துச்சு ஃபோட்டோஸ். இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக ஃபோட்டோஷூட்ஸ் நடக்கும். ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட்ஸ்லாம் கூட பண்ணுவாங்க. லெஹங்கா லாங் கவுன்ஸ்லாம் போட்டுட்டு இந்த ஸ்ட்ரீட்டில் நிறைய வால்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர், அதுக்கப்புறம் அந்த பேஸ்டல் பீச் கலரில் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க நம்ம ஃபோட்டோஷூட்டுக்கு ஏற்ற மாதிரி. எங்களுக்கு டேனி தான் ஃபோட்டோகிராஃபராக இருந்தால் சூப்பராக ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன் அண்ட் ஃபியூ ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஃபோட்டோஷூட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு மிஷன் ஸ்ட்ரீட்டில் இருக்க கசம்பிளாங்கான்ற ஒரு ஷாப்புக்கு போயிருந்தோம். இது வந்து வெரி ஓல்ட் ஷாப் ஆஃப் பாண்டிச்சேரி. க்ளோதிங், காஸ்மெட்டிக்ஸ், அக்சசரிஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். சில வுட் ஐட்டம்ஸ்லாம் கூட வச்சுருப்பாங்க. ஆக்சுவலி இதுக்குள்ளே வந்த மெயின் ரீசன் என்னென்னா கல்கின்ற ஒரு ஷாப் வந்து பார்த்திங்கன்னா ஆரோவில்குள்ளே இருக்கும். பட் ஆரோவில் போகிறதுக்கு ரொம்ப தூரம். ஸோ இது வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும். இந்த கசம்பிளாங்காக்குள்ளே கல்கின்ற பிராண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால தான் பார்க்குறதுக்கு மெயினாக வந்தோம். ஆனால் இந்த ஷாப்புக்குள்ளே எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ரொம்ப தேடி அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரி 2 ட்ரெஸ் வாங்கினேன். அதை மேபி நெக்ஸ்ட் vlogல காமிக்கிறேன். ஆனால் கசம்பிளாங்காவில் குழந்தைங்களுக்கு வாங்குற மாதிரி எதுவுமே இல்லை. சரி அப்புறம் அவங்க அப்செட் ஆகிடக்கூடாதுன்ட்டு பக்கத்துலேயே மினிசோ ஷாப் இருந்துச்சு. அங்கே போயிட்டு அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துட்டோம். அது முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. அகெயின் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா Thursday நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். ஸோ வெஜ் ரெஸ்டாரண்ட் தான் தேடிட்டு இருந்தோம். ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் வந்து டில்லிவாலா தான் இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டோம். லஞ்ச் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபைனலாக பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எங்களோட ஆல் டைம் ஃபேவரட் ஜூக்கா சாக்லேட் கஃபேல போயிட்டு எங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் that's the end of this video. இந்த 2 days ஷார்ட் ட்ரிப் anniversary celebration ஃபேமிலியோட நிறைய அன்ஃபர்கெட்டபிள் மெமரிஸாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல நான் மீட் பண்ணுறேன். until then it's bye. Missing someone